ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவல்லிக்கேணியம்மாள் வார்த்தை 66. திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை ரகசியம் 66. கண்டு மோகித்தேனோ திருப்பாவை ஜீயரைப் போலே. கண்டு மோகித்தேனோ திருப்பாவை ஜீயரைப் போலே. ஜீயர் என்றால் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், சந்நியாசி. அவர்களையெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவ சந்நியாசிகளை ஜீயர்கள் அப்படின்னு கூப்பிடுறோம் இல்லையா? பல மடத்துல ஜீயர் சுவாமிகள் அப்படின்னு சொல்றோம். பெங்களூர்ல எதுகிரி எதிராஜ நாராயண ஜீயர் சுவாமி, வானமாமலை ஜீயர் சுவாமி, அகோபிலம் ஜீயர் சுவாமி அப்படின்னு பல ஜீயர் சுவாமிகள் அப்படின்னு சந்நியாசி குல திலகர்களை நாம அழைக்கிறோம். சரி, இந்த ஜீயர்களுக்குள்ளே யாருக்கு திருப்பாவை ஜீயர்னு பேர்? யாரோ ஒருத்தருக்கு திருப்பாவை ஜீயர்னு பேர். அவர் யாருன்னு பார்ப்போம். அந்த திருப்பாவை ஜீயர் யாரை எதை கண்டு மோகித்தார்? மோகித்தல் அப்படின்னா ரொம்ப ஈடுபட்டு மயங்கி விழுதல் இல்லையா? என்னப்பா ரொம்ப மோகத்துல இருக்கியா அப்படின்னா ரொம்ப மயங்கி கிடக்கிறாருன்னு அர்த்தம். அப்ப எதையோ பார்த்து ரொம்ப மோகித்துட்டார், மயங்கி போயிட்டார். அப்ப யார் திருப்பாவை ஜீயர்? எதை யாரை கண்டு மோகித்தார் என்ற சரித்திரம் பார்க்கணும். ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பகவானுடைய பக்தி பாடல்களிலே பிடிக்கும். சில பேருக்கு வேதாந்தங்கள், அந்த வேதங்களினுடைய சப்தம் அது ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு ஆகம சாஸ்திரங்கள், பாஞ்சராத்திர ஆகமம், வைகானச ஆகமம் அதுல ரொம்ப ஈடுபாடோட இருப்பார்கள். சில பேருக்கு ஸ்தோத்திரங்கள், சஹஸ்ரநாமம் போன்ற ஸ்தோத்திரங்களிலே ரொம்ப ஈடுபாடு இருக்கும். அவருக்கு என்னதான் மற்றது தெரிஞ்சாலும் இதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்படிதான் பார்க்கிறோம் இல்லையா? பராசர பட்டர் இப்பதானே பல நாளா பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட்டருடைய சரித்திரங்கள், கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் பிள்ளையா இருந்தவர் பராசர பட்டர்னு பார்த்தோம் இல்லையா? அந்த பராசர பட்டர்ன்றவருக்கு ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்களுக்குள்ளே அவருக்கு சர்வதந்திர சுதந்திரர்னு பேர். பெரிய வேதாந்தி. பல இடங்கள்ல போய் வேதாந்த கருத்துக்களை எல்லாம் விவாதம் செய்து ஜெயித்தவர். அவரை எதிர்த்து யாராலையும் பேச முடியாது, அவ்வளவு பிரமாணங்களை சொல்லி. அப்ப வேதாந்தத்துல அவ்வளவு திறமை படைத்தவர், புலமை படைத்தவர், பண்டிதர். அவ்வளவு விஷயம் தெரியும். அவர் எழுதின கிரந்தங்கள்னு பாத்தீங்கன்னாக்கா ஸ்ரீரங்கராஜஸ்தவம், குணரத்ன கோஷம், அஷ்டஸ்லோகி எல்லாம் சமஸ்கிருதம். ரொம்ப சமஸ்கிருதத்துல அவ்வளவு பாண்டித்யத்தோட இருக்கக்கூடியவர். மாதவாச்சாரியார் என்ற வேதாந்தி மேலக்கோட்டையில இருந்தார். அவரை ஜெயிச்சு கொண்டு வந்திருக்கார் அப்படின்னாக்கா எல்லாம் வேதாந்தம் நன்றாக தெரிந்தவர். அவருக்கு ரொம்ப பிடிச்சது எது தெரியுமா? என்ன ரொம்ப பிடிக்கும்? வேதமா வேதாந்தமா என்ன? ஆழ்வார் பாசுரத்துல எது பிடிக்கும்? ஸ்தோத்திரமானு கேட்டால் அவருக்கு ஆழ்வார் பாசுரத்துக்குள்ள ஒரு 30 பாட்டு இருக்கக்கூடியது திருநெடுந்தாண்டகம் அப்படின்னு திருமங்கை ஆழ்வாருடைய கடைசி பிரபந்தம் திருநெடுந்தாண்டகம். அவர் அந்த மாதவாச்சாரியாரை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அதை சொல்லிதான் அனுப்புறார். உமக்கு திருநெடுந்தாண்டகம் தெரியுமா? ஸ்ரீரங்கத்துல ஒருத்தர் இருக்கார், அவர் திருநெடுந்தாண்டக சாஸ்திரத்துல விற்பன்னர் அப்படின்னு சொல்லிதான் வந்து பேசுறார். அப்ப திருநெடுந்தாண்டகம் என்பது ஒரு 30 பாட்டு. அந்த 30 பாட்டு திருமங்கை ஆழ்வாருடைய கடைசி பிரபந்தம். இன்னைக்கு திருநெடுந்தாண்டகம் சொன்னா சாத்துமுறை, அதுதான் சேவா காலம் பெருசா எல்லா 4000 சொல்லும் போது கடைசியில் அதை சொல்லி முடிச்சுதான் செய்யறார்கள் இல்லையா? அப்ப பராசர பட்டருக்கு திருநெடுந்தாண்டகத்துல ஈடுபாடு. அது ஒரு 30 பாட்டு. இன்னொரு 30 பாட்டு திருநெடுந்தாண்டகம். இன்னைக்கு பொதுவா பாமர ஜனங்கள், சாமானிய மக்கள் அவர்களிடத்துல போய் திருநெடுந்தாண்டகம்னு சொன்னா தெரியுமா? தெரியாது. பல பேருக்கு திருவிருத்தம், திருவாசிரியம், திருவாய்மொழி, முதல் திருவந்தாதி, திருச்சந்த விருத்தம் இதெல்லாம் பொதுமக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு அது என்னன்னே தெரியாது இல்லையா? பல பேருக்கு தெரியாது. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இதுல விஷயத்துல சம்பிரதாயத்துல இருக்கிறவர்களுக்கு தான் தெரியும். ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு இருக்கு. ஆழ்வார்களுடைய அருளிச்செயல் திவ்ய பிரபந்தத்துல ரொம்ப பேருக்கு தெரிஞ்ச பாட்டு அப்படின்னு கேட்டால் திருப்பாவை அப்படின்னு சொன்னா
சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஆழ்வார்கள் பாசுரங்கள எந்த பாடல்கள் ரொம்ப பிரசித்தியா இருக்கு, பிரபலமா இருக்குன்னு கேட்டா திருப்பாவை தான். அப்ப பாமரர்கள் முதற்கொண்டு பண்டிதர் வரையில எல்லாருக்கும் பிடிச்சிருக்கக்கூடியது, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாசுரம் கோதை தமிழ் என்று பூமாதேவியே ஆண்டாளாக அவதரித்து அவள் தமிழ், அது தனி தமிழ் சொல்றோம் இல்லையா? பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ், கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதுவும் வம்புன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அவ்வளவு ரொம்ப பிரபலமான ஒரு பிரபந்தம் தான் திருப்பாவை. யாராவது போய் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் எனக்கு பிடிக்கும்னு வித்வான் சொல்லுவாரா? ஒரு வித்வான் கிட்ட போட்டா அந்த வித்வான் என்ன சொல்லுவார்? யாருக்கும் தெரியாத ஒண்ணுதான் அவருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாதான் பெருமைன்னு நினைச்சுக்கிறோம் இல்லையா? அது தப்பு. அதுக்கு எது உதாரணம்னு கேட்டா இப்ப நான் அடியன் சொல்ல போற இந்த சரித்திரம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச சரித்திரம் தான். சுவாமி ராமானுஜர், பகவத் ராமானுஜாச்சாரியார், அவர் சந்நியாசி குல திலகர், யதிராஜர், யதி சார்வபௌமர், யதி சாம்ராட், பெரிய வேதாந்த கருத்துக்களை சொன்னவர். ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு பிரம்மசூத்திரத்துக்கு விளக்க உரைகள் எல்லாம் எழுதியிருக்கார். வேதார்த்த சங்கிரகம் போன்ற உயர்ந்த வேதாந்த தீபம், இப்படி எல்லாம் கத்தியத்திரயம் அப்படின்னு பல கிரந்தங்கள் பார்க்கிறோம் இல்லையா? அதெல்லாம் சமஸ்கிருத கிரந்தங்கள் தான் பாடுறார். எங்க போனாலும் விசிஷ்டாத்வைத்த கருத்துக்களை தான் எல்லா இடத்திலும் நிலைநாட்டுகிறார். அருசமய செடியதனை அடியறுத்தான் வாழியேன்னு. சுவாமி அவருக்கு என்ன பிடிக்கும்? பேர்பட்ட சமஸ்கிருத புலமை கொண்டவர், வேதாந்த கருத்துக்கள்ல புலமை படைத்தவரா இருக்கிறாரே. இந்த ராமானுசருக்கு எது சுவாமி ரொம்ப பிடிக்கும்? முதல் திருவந்தாதியா, இரண்டாம் திருவந்தாதியா, மூன்றாம் திருவந்தாதியா, இல்லை நான்முகன் திருவந்தாதியா, திருச்சந்த விருத்தமா, இல்லை திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழியா, பெருமாள் திருமொழியா, பெரியாழ்வார் திருமொழியா, நாச்சியார் திருமொழியா, திருமாலையா, அமலநாதிபிரானா, திருமங்கையாழ்வார் பாடிய பாசுரங்களான பெரிய திருமொழி, சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருவழுக்கூட்டிருக்கை, திருக்குறுந்தாண்டகம், திருநடுந்தாண்டகம், இதெல்லாம் எதுன்னு பிடிக்கும்? இல்ல மதுரகவி ஆழ்வார் பாடிய கண்ணினூன் சிறுத்தாம்பு. சுவாமி எல்லா பிரபந்தம் பேரும் சொல்லிட்டேன், இருக்கட்டும் சுவாமி. இப்ப எந்த பாசுரங்கள், எந்த பாடல் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னா, உலகத்துல பாமரனுக்கு பிடிச்ச பாட்டு தான் பண்டிதோத்தமரான, பண்டிதர்களுக்குள்ள சிறந்தவரான ராமானுசருக்கும் ரொம்ப பிடிச்சது எதுன்னு கேட்டா திருப்பாவை தான். வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ்னு சொல்றேன்ல, அந்த பாடல்கள்னாக்கா திருப்பாவையில அவ்வளவு ஈடுபாடோடு இருந்தவர் சுவாமி ராமானுசர். அவர் எப்ப இதை சொல்லுவார்? ஒரு நாள் ராமானுசருடன் ஒரு நாள் அப்படின்னு எடுத்து சரித்திரங்கள் படிக்கணும். நீங்க ரொம்ப அழகா இருக்கும், கேட்கணும் பெரியவர்கள் சொல்ல. ராமானுசர் வெளியில எங்கேயும் போய் சாப்பிட மாட்டார் இல்லையா? அப்படின்னாக்கா அவர் எங்கேயோ போய் சாப்பிட்றது, வீட்டில் போய் சாப்பிட்றதெல்லாம் செய்ய மாட்டார். ஒரு சன்னியாசி இல்லையா? அதனால என்ன பண்ணுவார் ராமானுசர்? மாத்துகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடுவார்கள். ஏன்னா அதுதான் துறவர நெறி. ஒரு துறவரம் அப்படின்னா எதையும் துறந்தோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு அறநெறி இருக்கு இல்லையா? அதன்படி தானா சமைச்சு ருசியோட சாப்பிடுறவர்கள் சன்னியாசிகளா இருக்க முடியாது. சன்னியாசின்னா ருசி பசி ஆசா பாசங்களை விட்டவர் இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, தாங்களா போய் பொருள் ஈட்டுதல், சம்பாதித்தல், அதுல ருசியா சமைத்து சாப்பிடுதெல்லாம் செய்ய மாட்டாங்க. சாதாரணமா ஒரு துறவின்னு சொன்னாலே தான் கையில ஒன்னும் வச்சுக்க மாட்டார். யாரெல்லாம் உகந்தவர்களோ சரியானவர்களோ தகுந்தவர்களிடத்துல போய் பிக்ஷை கேட்பாங்க. அந்த பிக்ஷை கூட 15 நிமிஷம் அதுக்குன்னு இருக்கிற நேரம், ஒரு பால் கறந்து கைக்கு வர்ற நேரம் காத்திருப்பாங்க. பவதி பிக்ஷாந்தேகின்னு போய் கேட்டா அதுக்குள்ள வந்தா உண்டு, இல்லன்னா இன்னைக்கு பட்டினி. இப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க. ராமானுசர் அப்படிலாம் வாழ்ந்திருக்கார். அப்படி ராமானுசர் காலையில மாத்துகரத்திற்கு போவார், அதுக்கு பிக்ஷை எடுக்க போறார் அப்படின்னு நாமெல்லாம் சொல்றோம். அப்ப என்ன பண்ணுவார்? கிரகஸ்தர்களுடைய வீடுகளில் போய் தான் பிக்ஷை எடுப்பார். ஒரு நாளைக்கு ஒருத்தருடைய வீடுன்னு இருக்கும், போவார். அங்க போய் என்ன சொல்லிக்கிட்டு போவார்? காலையில ராமானுசர் போய் பிக்ஷை எடுக்க போறாரே, ஒரு பிக்ஷை எடுக்க போகும்போது இவ்வளவு பெரிய எதிராஜர், யதி சார்வபௌமர், அவரை பார்த்தாலே எல்லாம் பொத்து பொத்துன்னு விழுந்து சேவிப்பாங்க. சுவாமி வந்துட்டார், சுவாமி வந்துட்டார்னு துடிதுடிச்சு போயிடுவாங்க. ஆனா அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டா, அவர் அதனால பல வீடுகள் போக மாட்டார். ஒரு இடத்துக்கு எதையோ ஒரு வீடா போயிட்டு அவருக்குன்னு ஒரு நியமனம் இருக்கும். அந்த வீடுகளில் இருக்கிறவங்க வந்து அவருக்கு பிக்ஷை கொடுப்பாங்க. இப்படிதான் ஒருத்தர் அவருக்கு விஷத்தை கலந்த அன்னத்தை கொடுத்தார். அன்னிலிருந்து சாப்பிடுறதே நிறுத்திட்டார் ராமானுசர். பின்னாடி கெடாம்பி ஆச்சான் என்ற பெரியவர் வர
அவர் மாத்திரம் சமைச்சு கொடுக்கட்டும் அப்படின்னு அதை சாப்பிட்டார்னு சரித்திரம்லாம் பார்த்துருக்கோம். அப்ப ராமானுஜர் இந்த மாத்துக்கரத்துக்கு போறார் இல்லையா, பிக்ஷை எடுக்க போறார் இல்லையா, அப்ப என்ன பண்ணுவார், திருப்பாவையை அனுசந்தானம் செய்து கொண்டே போவாராம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால்னு நாமெல்லாம் பாசுரம் சொல்லு அப்படின்னு என்ன சொல்லுவோம், வேகமா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரடியர். அர்த்தமும் புரியாது, அனுபவமும் கிடையாது, ஈடுபாடு கிடையாது, ஏதோ வாய் மாத்திரம் சொல்லுவோம். வெறும் வாய் அசைஞ்சுக்கிட்டு ஏதோ சொல்லுவோமே தவிர என்னுடைய பொருள் அறிந்து உருக்கத்தோட ஈடுபட்டு சொல்றோமான்னா இல்லையே, நாம செய்யறது இல்லையே. ஆனா ராமானுசர் அப்படி இருப்பாரா? ராமானுசர் எந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணாலும், துவயமகாமந்திரத்தையே அனுசந்தானம் பண்ணாலும், திருவாய்மொழி ராத்திரியில நடந்து போகும்போது சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி திருவாய்மொழி அனுசந்தானம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதுபோல காலையில மாத்துகரம் போகும்போது, பிக்ஷைக்கு போகும்போது திருப்பாவை பாசுரங்களை அனுசந்தானம் செய்து கொண்டே போவாராம். அப்படின்னா வெறுமனை பாட்டு சொல்றது இல்ல, அந்த பாடலினுடைய அர்த்தம் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் மனசுல. அது நினைச்சுக்கிட்டே சொல்லுவார். திடீர்னு கண்கள்ல நீர் வரும், திடீர்னு தழுதழுத்து போவார், திடீர்னு சிலிர்த்து போயிடுவார். அந்த பாசுர அர்த்தங்கள் அந்த இடத்துல அவருக்கு துணிக்க, அம்மா ஆண்டாள் இப்படி பாடியிருக்காளே அப்படின்னு நினைச்சு அப்படி பாடுவார். அப்படி ஒரு நாள் ராமானுஜர் போகும்போது ஒரு பாசுரமா சொல்லிக்கிட்டு வரார். திருப்பாவையில அழகான 18வது பாசுரம், உந்து மதகளிற்றன் அப்படின்னு அந்த பாசுரம். அதுல எழுதியிருப்பாங்க, எம்பெருமானார் உகந்த பாசுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சரித்திரம்? இந்த பாசுரத்தை சொல்லிக்கிட்டே போறார். அன்னைக்கு அவர் மாதுகரமா போறது தன்னுடைய ஆச்சாரியனான பெரிய நம்பிகளுடைய திருமாளிகை. இதுக்கு இன்னொரு சரித்திரமும் சொல்லுவார்கள். திருக்கோட்டியூர் நம்பி, திருக்கோட்டியூர் நம்பி திருமாளிகைக்கு அப்ப போனார். 2 விதமாவும் சொல்றது உண்டு. அதுக்குள்ள விசாரம் நமக்கு வேண்டாம், யாரா இருக்கட்டும். நடந்தது ராமானுஜர் யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு பிக்ஷை எடுக்க போறார். அது பெரிய நம்பியா இருக்கட்டும், இல்ல திருக்கோஷ்டியூர் நம்பியா இருக்கட்டும். இந்த பாசுரத்தை மனசுல நினைச்சுக்கிட்டே போறார் போல். போனவர் இப்படி பாசுரம் செய்யிட்டே போய் அந்த வீட்டு முன்னாடி நிக்கிறார். அவர் நின்று இந்த பாசுரத்தை சொல்லிக்கிட்டே மனசுல நிக்கிறத பார்த்தோன்னே உள்ள இருந்து ஒரு பெண் குழந்தை ஓடி வருகிறாள். கல 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 கலன்னு கையெல்லாம் வளையல் விளையாடிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த பொண்ணு பூப்பந்து வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கு. இந்த பூப்பந்தோட விளையாடிக்கிட்டே வந்துட்டு ஓடி வந்து இது ஒரே அண்ணா அப்படின்னு ஓடி வந்து கதவை திறக்கிறா. ராமானுஜர் அந்த குழந்தைய பார்க்கிறார். பெண் குழந்தைய கையில வளையோசையோட பூப்பந்தோட வந்து திறக்கிறத பார்த்தார். லட்சணமா இருக்கா குழந்தை, விலட்சணமா. அப்படியே மயங்கி விழுந்துட்டார். எதையோ பார்த்தார், அந்த பெண் குழந்தைய பார்த்தார். கண்டு மோகித்தேனோ, மோகம், அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டார். இந்த பெண் குழந்தை பயந்தே போயிட்டான். பெரிய நம்பி பெண் அப்படின்னா அவளுக்கு அத்துழாயின்னு பேர், தேவகி பிராட்டின்னு பேர். இப்ப திருக்கோட்டியூர் நம்பியினுடைய பெண் அப்படின்னா அவளுக்கு தேவகி பிராட்டின்னு பேர். அந்த குழந்தை ஓடி போறா. இப்ப பெரிய நம்பின்னு வச்சுக்குவோம், ஏன்னா உலகத்துல பிரசித்தமா அப்படிதான் சரித்திரம் இருக்கு. ஓடி போறா அந்த பெண் உள்ள. அப்பா 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 அப்பா, அண்ணா மயங்கி விழுந்துட்டார், அண்ணா மயங்கி விழுந்துட்டார் அப்படிதான் சொல்லுவாங்க பெரியவர் இல்லையா, அண்ணா அப்படின்னு சொல்றாங்க. அண்ணா மயங்கி விழுந்துட்டார், அண்ணா மயங்கி விழுந்துட்டார் அப்படின்னு வந்தார் பெரிய நம்பிகள். வந்து பார்க்கறார். இந்த பக்கம் பார்த்தா ராமானுஜர் மயங்கி கிடக்கிறார் விழுந்து. இந்த பக்கம் அத்துழாய பார்க்கிறார். அந்த குழந்தை ஓடி வந்த சப்தம் இவர் காதல விழறது. இந்த பொண்ணு விலட்சணமா இருக்கிறத பார்க்கிறார். கையில பூப்பந்து வச்சிருக்கா. மெல்லமா கிட்ட போனார். ராமானுஜர் அப்படி தட்டினார். ஏ ராமானுஜரே, இளையாழ்வான் எழுந்துரும் அப்படின்னார். ராமானுஜர் அப்படி தெளிஞ்சு எழுந்தார். ஆச்சாரியன் எழுந்து சேவிச்சார். அப்போ பெரிய நம்பிகள் அவரை அணைத்து கொண்டு கேட்கிறார், உந்து மதகளிற்றன் அனுசந்தானமோ திருப்பாவை ஜீயர் அப்படின்னு கூப்பிடுறார். நீர்தான் திருப்பாவை ஜீயர். எந்த அளவுக்கு உமக்கு திருப்பாவை பாசுரங்களிலே ஈடுபாடு இருந்தால், உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட. பந்தார் விரலி, கைகள்ல பந்து பிடிச்சிருக்கக்கூடிய பெண் அப்படின்னு நப்பின்னைய சொல்றார். உன் மைத்துனன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப. உன்னுடைய அழகான சிவந்த திருக்கரங்களோடு கைகளிலே வளையல் ஓசை கேட்க வந்து திறவாய் மகிழ்ந்துன்னு கூப்பிட்டார் இல்லையா. அந்த பாசுரத்துல ஆண்டாள் பாடுறான், நப்பிண்ணை பிராட்டிய வந்து நீ கதவை தர,
அழகா பூப்பந்து கையில வச்சிருக்கே, உன்னுடைய வலையோசை சத்தம் கேட்க அழகா சிவந்த கைகளோடு வந்து திறப்பாய் அப்படின்னு அந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணிக்கிட்டே வரார். அப்ப மனசுக்குள்ள ஆண்டாள் தன் கோபிகாஸ்திரீகளோட போய் கண்ணனுடைய மாளிகையில நப்பிண்ணை பிராட்டியை முதல்ல முன்னிடுகிறாள் புருஷகாரமாக அப்படிங்கிற அனுசந்தானத்தோட வரார். அந்த பிராட்டி வந்து கதவு திறக்கிறா. கரெக்டா அவ சொல்ற நேரம் சீரார் வலையொலிப்ப வந்து திறவா என்னும் போது இந்த பொண்ணு கதவு திறக்க நப்பின்னைனே பிரமிச்சு போய் மயங்கி விழுந்துட்டார். அதனாலதான் கண்டு மோகித்தேனோ அப்படின்னு பெரிய நம்பிகள் தான் திருப்பாவை ஜீயர் அப்படின்னு ராமானுசருக்கு பேர் வச்சார். அப்படி எம்பெருமானார் ராமானுசருக்கு திருப்பாவை பாசுரங்களிலே இருந்த ஈடுபாடு அடியேனுக்கு இல்லையே, நான் மோகித்து விழவில்லையே என்றுதான் திருவல்லிக்கேணி அம்மாள் இந்த வார்த்தை மூலமாக கூறுகிறாள். அடுத்தது 67வது வாக்கியம். மோதிரம் ஈந்தேனோ பட்டரை போலே. மோதிரம் ஈந்தேனோ பட்டரை போலே. பொறுத்திருந்து அடுத்த பதிவிலே பார்ப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.